கண்களை மூடி கொஞ்ச நேரம் கூடி வர செய்திருக்கார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா தடைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி ஆண்டவரே உங்களிடத்திலே வந்து ஆண்டவரே உங்கள் பாதத்தண்டையை வந்து இருக்கிறதே எங்களுக்கு ஆண்டவரே பிரியமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெகுதூரிலிருந்தும் ஆண்டவரே கடந்து வரும்படியாக திரும்பி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்திலிருந்து நீக்கி ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மண்டையில் இருப்பதே எங்களுக்கு பிரியமான ஒரு இதாக இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் ஆண்டவரே விரைவாக கலந்து கொள்ளும்படியாக திருப்பி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஆராதனையிலும் ஜெப கூட்டங்களிலும் இயேசுவே பயபக்தியோடு வந்து கலந்து கொள்ளும்படியாக திருப்பி ஆண்டவரே. ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு மரபுக்காக இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எந்த ஒரு மரபுக்கான கிறிஸ்தவனா இருக்கிறபடியால் அந்த மரபுகளை நான் செய்ய வேண்டும் என்று வந்து ஆண்டவரே விசுவாசிகள் இருக்காதபடி மனது உள்ளத்திலிருந்து ஆத்மா பலப்படும்படியாக ஆண்டவரே இந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இந்த பரிசுத்த பந்தியிலே ஒவ்வொருவரும் வந்து ஆண்டவரே பிரியமாய் வந்து கலந்து கொண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிகிறப்பா. ஒவ்வொருடைய தேவைகளையும் அறிந்து அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி இயேசுவே அவர்களை பலப்படுத்தி அவருடைய ஆண்டவரை ஆசீர்வாதமாகவும் அதிசயமாகவும் சாட்சியாகவும் வைப்பீர் என்றதுக்கு நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. உங்களுடைய தேவதாசன் ஆண்டவரே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்தோம். இயேசுவே சீக்கிரமாய் அவர்களும் வரும்படியாகவும் சுகபத்திரமாய் வந்து சேரும்படியாகவும் அந்த கிருபையாய் அவரை வழிநடத்துங்க. எல்லா துதிகளும் மற்றும் எல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் ஜீவன் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. புதிய கம்பீர பாடல் புஸ்தகத்திலிருந்து 46வது பாடலை பாடுவோம். இயேசு ரத்தம் சிந்தினார், இயேசு வெற்றி சிறந்தார் என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்தான ஒரு பாடல். 46வது பாடல் புதிய கம்பீர பாடல் புஸ்தகத்திலிருந்து 46வது பாடல். இயேசு ரத்தம் சிந்தினார், இயேசு வெற்றி சிறந்தார், இயேசு ரத்தம் சிந்தினார், வெற்றி சிறந்தார், இயேசு
வல்லத்தீர ரத்தத்தால் என்னை கழுவினார். பாவத்தின் விஜயம் எனக்கு ஈந்தாரே. மீட்படைந்தேன் நான், மீட்படைந்தேன், மீட்படைந்தேன் நான், மீட்படைந்தேன். இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு வெற்றி சீரந்தார். இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு வெற்றி சீரந்தார். இயேசு என்னை மீட்டதால் நான் பறிப்பேனே. களி கூர்ந்து மகிழ்ந்து ஆடி பாடுவேன். அல்லேலூயா பாடி அகமகிழ்ந்தேனே. மீட்படைந்து நான், மீட்படைந்தேனே, மீட்படைந்து நான், மீட்படைந்தேனே. இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு வெற்றி சீரந்தார். இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு வெற்றி சீரந்தார். வானமதில் இறந்திடுவாரே. வாஞ்சையோடு அவரை சந்திப்பேனே. அல்லேலூயா பாடி ஏறிடுவேனே. மீட்படைந்தேன் நான், மீட்படைந்தேனே, மீட்படைந்தேன் நான், மீட்படைந்தேனே. இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு வெற்றி சீரந்தார். இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு வெற்றி சீரந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டார் என்று சொல்றவங்க மட்டும் அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்தான ஒரு பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுவேன். மற்றதான பாடல் எல்லாருக்கும் உணர்ந்து உற்சாகமா இந்த பாடலை பாடலாம். ஆண்டவர் நம் தேவைகள் எப்போலாம் அதிகரிக்குமோ அப்போ எல்லாம் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஆண்டவருடைய கண்களை தான். நேரெடுத்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இதுவரைக்கும் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே பிரச்சனை விடுதலை கொடுப்பீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே அப்படின்றதான அதை நினைத்து நம்ம இந்த பாடலை உற்சாகமாய் பாடணும். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கணக்கான நன்மைகள் வருமே. என் தலையை ஏறெடுப்பே. எண்ணுக்கணக்கான நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றினும் நீலை மாறி புவி அகன்றினும். மலைகள் பெயர்ந்தகன்றினும் மாறுமோ அவர் கிருபை என்னாலும். ஆறுதல் எனக்கவரே.
நேராய் என் கண்களை ஏறெடுத்தே என் காலை தள்ளாட போட்டார் என்னை காக்கும் தேவன் உணர்ந்தார் என் காலை தள்ளாட போட்டார் இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராமன் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராமன் உறங்காரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை வலபக்கத்தின் நிழலவரே வழுவாமல் காப்பவரவரே வலபக்கத்தின் நிழலவரே சூரியன் பகலில் தன்னிரல் இரவிலும் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் தன்னிரல் இரவில் சேதப்படுத்தாதே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏற்றும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் தேவன் ஏற்றும் என்னை அணுகாமல் போக்கையும் பரத்தையும் பரத்திரமாக காப்பாரே இது முதலா போக்கையும் பரத்தையும் பரத்திரமாக காப்பாரே இது முதலா எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பாட்டு பாடுறது மாதிரி நமக்கு ஒத்தாசைகள் எப்பயுமே நம்ம எங்க நேரிடணும்னா நம்ம கண்களை என்ன பண்ணணும்னா ஆண்டவருக்கு நேராக நேரிடணும். ஆமென். இன்னொரு பாடல் கூட இது எல்லாரும் தெரிந்த பாடல் தான். ஜீவனுள்ள தேவனை வாரும் ஜீவ பாதைகளை நடத்தும் என்றதான பாடல் எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் தான். இந்த பாடலை பாடுவோம். ஜீவனுள்ள தேவனை வாரும் ஜீவ பாதையை நடத்தும் ஜீவனுள்ள தேவனை வாரும் ஜீவ பாதையை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவ பெற என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவ பெற என்னை நடத்தும் இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவன் தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களேயா பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களேயா பாதகரை பாவம் போக்கவே
ஜீவபாதையிலே நடத்தும் ஜீவத்தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவத்தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கட்டளை முடியும். ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல வந்து என் ஆயத்தமான தகுதி பெற்று ஆண்டவரே என் ஆத்மாவை நான் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இரவிலே இந்த பரிசுத்த ராபோஸ் ஆராதனை நான் பங்கு பெறும்படியாக எனக்கு ஒத்துழைப்பை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தும் எவ்வளவோ சோர்வு இருந்தும் ஆனாலும் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே உங்களுடைய சன்னிதியில் வந்து இருக்கும்படியாக எனக்கு ஒரு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவோ தேவைகள், உலகத்தனமான தேவைகள் எவ்வளவு இருந்தும் ஆண்டவரே நான் இந்த இடத்துல வந்து என் ஆத்மாவை ஆண்டவரே இந்த ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை மறக்கக்கூடாதபடியாக இந்த பரிசுத்த பந்தியிலே என்னை பங்கு பெறும்படியாக என்னை கொண்டு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாருக்கு கூச்சப்படாம ஆண்டவருக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஆண்டவர் இவ்வளவு தூரம் வழிநடத்திருக்காரே, அதற்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையை என்னை இவ்வளவு ஆசீர்வாதமாய் வைத்தாரே, அதற்கு ஸ்தோத்திரம். நான் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவனா இருந்தேனே, இதற்கெல்லாம் தகுதியே இல்லாதவளா இருந்தேனே. என்னையும் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவர் என்னையும் ரட்சித்து என் பாவங்களையும் மன்னித்து நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க எல்லா பாவங்களையும் எனக்கு ஆண்டவரே நீர் எனக்கு காண்பித்து அதிலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து என்னை வழிநடத்தினே, அதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவருக்கு இந்த இடத்துல உற்சாகமா ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. அந்த உற்சாகத்தின் மூலமாக நீங்க ஸ்தோத்திரம் சொல்றது மூலமாக ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமா ஆண்டவர் நம்மளை பார்ப்பார், நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் முன் வருவார். அதனால உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே என் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக என்னை வழிநடத்துங்க. இயேசுவே எவ்வளவு பிரச்சனைகளா இருக்குது ஆண்டவரே, எவ்வளவு மாயையான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எவ்வளவு இச்சையை நான் காண்டு கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே. என் ஆத்மாவை பாதுகாப்பாக வைக்கும்படி எனக்கு ஆண்டவரே ஆறுதல் சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீரே எங்களுக்கு தகப்பனாய் இருந்து எனக்கு வழி நடத்துங்க. ஞானமுள்ள வார்த்தைகளை பேசும்படியே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஞானமில்லாத வார்த்தைகள் பேசுகிறதன் மூலமாக வருகிற பாவங்கள் அநேகமாக இருக்குது ஆண்டவரே. இயேசுவே என் பாவங்களை எடுத்து என்னை விசாரிக்காமல் இயேசுவே என் பாவங்களை மன்னித்து என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி சத்தமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. ஆண்டவரே எங்கள் சாபங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. இயேசுவே எவ்வளவோ சாபங்கள் பாவங்கள் இருந்து விடுதலை பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எவ்வளவு சத்துருவின் போராட்டம் என் மேல் அநேகமா இருக்கிறத நான் காண்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தின் மேல் அநேகமா இருக்கிறத நான் காண்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவரே சத்துருக்களை கட்டி பாதாளத்திலே நான் அடைகிறோம் அப்பா. இயேசுவே இயேசுவின் பிள்ளைகள் பக்கத்திலே வராதபடியான சத்துருக்கள் ஓடி போகும்படியான ஒரு கிருபை கொடுங்க. என் நாமத்தை நிமித்தமாக நீங்க எதை செய்தாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உன் நாமத்தின் மூலமாகவே நாங்கள் சத்துருக்களை கட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த சோர்வை கொண்டு வருகிற சத்துருக்களை ஆண்டவரை நீ காண்கிறீர். இயேசுவே அந்த சத்துருக்களை கட்டுகிறோம் ஆண்டவரே. உலக தேவையான விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்துகிற சத்துருக்களை நாங்கள் காண்கிறோம் அப்பா. உங்களுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்ற போதே நிறைய பிரச்சனைகள் வருகிறதை நான் காணுகிறோம் அப்பா. கிளம்பிட்டே சபைக்கு போக போறேன் டைம்ல நிறைய பிரச்சனைகள் வருது ஆண்டவரே. எவ்வளவோ சோர்வு வருது. இதற்காக நம்ம போக வேண்டுமா? இந்த சபையில இந்த விஷயம் ஒன்றுமே கிடைக்கலையே, இத்தனை வருஷமா நம்ம ஜெபம் பண்ணிட்டே எனக்கு ஒரு வார்த்தையுமே கிடைக்கலையே என்ற ஆண்டவரே நான் வேதனை கட்டுப்பட்டு வேதனைப்படுகிறது அறிவீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நீர் நிறைவேற்றினப்பா. அவன் 100 வயதா இருந்த போது குழந்தை பெற்று அந்த இடத்துல அவன் வந்து வாக்கு தத்தத்தை நீர் நிறைவேற்றினப்பா. இயேசுவே அந்த ஒரு விசுவாசத்தை எனக்கு தாருங்க. இயேசுவே அந்த ஒரு விசுவாசத்தை தாங்க. இயேசுப்பா ஸ்தோத்திரம். எலியாவை போல் ஆண்டவரே அந்த ஒரு விசுவாசத்தை தாங்க. என் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்ற ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்னாலும் நான் சாட்சியாய் வாழ்ந்து காட்டக்கூடிய இந்த கிருபையை கொடுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. எந்த இடத்திலும் பின்தங்கி போகாமல் ஆண்டவரே முன் சென்று நடந்து கொண்டிருக்கும்படி கிருபையை கொடுங்க. உலகத்தனமான விஷயங்கள் உலகத்தனமான தேவைகள் என்னை ஆண்டவரே பின்னோக்கி ஆண்டவரே தள்ளுகிறது ஆண்டவரே. லோத்தை போல நாங்கள் திரும்பி பார்த்து உப்புதூணாய் போகாதபடி ஆசீர்வாதத்தை நோக்கி நாங்கள் போகப்படி கிருபை கொடுங்க. உங்களுடைய வேதாகமத்தில் கொடுத்திருக்கிற
ஆண்டவரே சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கேட்கிறதன் மூலமாகவும் இயேசுவே எங்களையே நாங்கள் புதுப்பித்து எங்கள் ஆத்மாவை நாங்கள் புதுப்பித்து ஆண்டவரே எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லா அவிசுவாசத்தின் ஆவியிலிருந்து நாங்கள் விடைபெற்று இயேசுவே உண்மையை நோக்கி இருக்கிறதன் மூலமாக ஆண்டவரே ஆசீர்வாதத்தை காணுகிறோம். ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நீர் ஆண்டவரே. இயேசுவே சமாதான பிரபுவாய் இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. உலகத்தனமாய் கிடைக்கிற சமாதானம் வெகு சீக்கிரத்தில் போயிடும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஆண்டவரே உண்மையான சமாதானத்தை கொடுக்கிறப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாளை தினத்தை குறித்து நான் கவலைப்படாமல் இயேசுவே என்னை ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்துங்க, என்னை ஸ்திரப்படுத்துங்க. என் வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கும் போது எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் என்னால பண்ணவே முடியாத விஷயங்களை எல்லாம் நீர் பண்ணி ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். இதற்கு நான் பாத்திரமே இல்லாதவனாய் இருக்கிறேன் அப்பா. இதற்கு நான் பாத்திரமே இல்லாதவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய பாவங்களை ரொம்ப ஆண்டவரே இருக்குது ஆண்டவரே. என் பாவங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இயேசுவே அவ்வளவு பாவங்களையும் மன்னித்து என்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. மனுஷனோ உலகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதவசனம் சொன்னது போல ஆண்டவரே என்னோட உண்மையான இருதயத்தை பாருங்க. என்னோட ஆத்மாவை காத்துக் கொள்ளும்படியாக விடுதலை கொடுங்கப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் உற்சாகமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இந்த பரிசுத்த பந்தியில வந்துட்டு சும்மா உட்கார்ந்து இல்லாமல் ஒரு மரபு போல நம்ம கடைபிடிக்காமல் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், மாசத்துல ஒரு தடவை கண்டிப்பா நான் வந்து ராப்போசனை எடுக்கணும் என்ற மரபோடு இல்லாமல் உண்மையாய் மனதிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க. ராப்போசன் ஆராதனையில பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே நாங்கள் இருக்கக்கூடிய கிருபை கொடுங்க. உங்களுடைய உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறும்படி கிருபை கொடுங்க. நாங்கள் ஊழியர்களை உற்சாகத்தோடு பண்ணும்படி கிருபை கொடுங்கப்பா. ஊழியர்களை எவ்வளவு சோர்வு இருந்தாலும் ஆண்டவரே பண வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவரே பண கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே ஊழியத்துக்கு அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே. நீர் அழைத்து ஒரு ஆளையும் நீங்கள் ஆண்டவரை கைவிடாமல் வைத்திருக்க இல்லை ஆண்டவரே. எந்த ஊழியக்காரர்களையும் அழைத்து ஆண்டவர் கைவிட்டதே இல்லை. அதே போல அந்த விசுவாசத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக கிருபை கொடுங்க. எங்கள் வேலை ஸ்தலத்திலே எங்களை ஆசீர்வாதமாக வைங்கப்பா. நாங்கள் ஒரு சாட்சியா இருக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலும் சாட்சியா இருக்கும்படி கிருபை கொடுங்கப்பா. கிறிஸ்துவின் பிள்ளைகள் இவர்கள் ஆண்டவரே வேதத்தின் மூலமாக அதன் மூலமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நடக்கிறார்கள். இவர்களே போல நாங்களும் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். இவர்களே போல நாங்களும் ஆண்டவரை பின்பற்றுகிறதா மாற வேண்டும் என்று ஒரு உற்சாகத்தை பாருங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தினரே இயேசுவே எங்கள் கோபம் ஊட்டுகிற சமயத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எங்களுக்கு பலனை தாருங்க ஆண்டவரே. நீர் உங்களுடைய சமூகத்திற்குள்ளாக நடத்துங்கப்பா. இயேசுவே எந்த இடத்துல இடறி போகாமல் இயேசுப்பா சாத்தானுடைய போராட்டங்கள் அநேகமாக இருக்கிறது எங்கள் வாழ்க்கையில் காணிக்கிறோம். வேலை ஸ்தலத்தில் போனா போராட்டம், ஆண்டவரே பள்ளிக்கூடத்தில் போனா போராட்டம், ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள போராட்டம், தொழில போராட்டம், எல்லா இடத்திலும் போராட்டங்களை ஆண்டவரே கற்றுக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. முக்கியமாக ஊழியத்திலே ஒரு சோர்வான ஒரு போராட்டத்தை நம்ம காட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு இரவு ஆண்டவரே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசுவே ஏதாவது ஒரு போராட்டம் அந்த ஊழியர்கள் பண்ண முடியாத தடைபடாமல் ஆண்டவரே இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் ஜெபத்தோடு நம்ம ஜெயம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஜெபத்தோடு ஜெயம் பெற்றுக் கொள்கிறோம் அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீட்டிலே எவ்வளவு நோய்கள் ஆண்டவரே கஷ்டங்கள் வந்தாலும் இயேசுவே உண்மையில இருக்கிற விசுவாசத்தை நாங்கள் ஆணித்தனமாய் கடைபிடித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தின் மூலமாக எங்களுக்கு பலனை கொடுத்து இயேசுவே எங்களுக்கு ஆற்றி தேற்றி ஆண்டவரே எங்கள் மனதில் ஒரு சமாதானமும் சந்தோஷமும் ஒரு ஆண்டவரே ஆணித்தனமான விசுவாசத்தையும் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எந்த விசுவாசத்திலேயே வராமல் சோர்ந்து போகாமல் எங்களை வழிநடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ராப்போசன் ஆராதனையை ஆசீர்வதிங்க. எந்த மாசமும் எந்த இடத்திலும் வழி விலகாமல் ஆண்டவரே நாங்கள் ராப்போசன் ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுங்க. தொடர்ந்து சபையோட ஊழியர்கள் எல்லாத்திலும் கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுங்க. என் மூலமாக இந்த சபையில ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. அதற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியின் மூலமாக இந்த சபையில ஒரு எழுப்புதலை காணப்படும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசியும் நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மூலமாகவும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை கட்டுப்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கான ஒரு சொந்தமான இடத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் வெகு காலமாக ஆண்டவரே. அந்த ஆச்சரியமான அதிசயமான விஷயங்களை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைய ஆத்மாக்களை சந்திக்கும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை தொட்ட தெய்வம் நீர் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே அறுவடைக்காக ஆண்டவரே
பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் வேதத்திலே படித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே இந்த அறுவடைக்கு எங்களையும் அலைங்க. இன்றைய தினம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் சாட்சியாக இருக்கும்படி கிருபை கொடுங்க. ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் கடன் பெறும்படி கிருபை கொடுங்க. கிறிஸ்தவர்களா இருந்து உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து இயேசுவே சபையிலிருந்து வெளியே போன உடனே எல்லா உடன்படிக்கை எல்லாத்தையும் மறந்து போகாதபடி ஆண்டவரே, சபையில ஜெபம் முடிந்த உடனே எல்லா உடன்படிக்கையும் மறந்து போகாதபடி ஆண்டவரே, சாத்தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஆண்டவரே, காத்து கொண்டே இருக்கான். எப்போ ஜெபம் கூட்ட முடியும், எப்போ வெளியே வருவாங்க, எப்போ நம்ம திருப்பி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் என்று ஆண்டவரே அவன் காத்து கொண்டே இருக்கிறான் அப்பா. சபையில் இருக்கும் போது எனக்கு உற்சாகமா இருக்குது, சபையில் இருக்கும் போது எனக்கு ஊழியம் பண்ணும் போல இருக்குது, சபையில் இருக்கும்போது எந்த பாவத்தையும் நான் அறியேன். ஆனால் சபையை விட்டு வெளியே போன உடனே எல்லா விஷயங்களும் நடக்குது என்று நம்ம ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அந்த மாதிரி எங்களை சாத்தானின் கையில் ஒப்பு கொடுக்காமல் சத்துரு எவ்வளவு போராட்டம் அந்த போராட்டத்தில் வெளியே வரும்படி கிருபை கொடுங்க அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, நிறைய ஆத்மாக்கள் வந்து பார்த்து பக்குவப்படும்படியாக ஒரு கிருபை கொடுங்க, எங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் ஆண்டவரே, எவ்வளவு போராட்டத்தை பற்றி இந்த சிலுவையை சுமந்து சென்றீரப்பா. அது சிலுவையை பார்க்கும் போது ஆண்டவரே, எனக்காக ஒருவர் இவ்வளவு என் பாவத்தை சுமந்து என்னுடைய சாபத்தை ஏற்று என்னை எனக்காக ஒருவர் மரித்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம். மூன்றாம் நாள் எல்லாரும் பாவத்தையும் பெற்று உயிர் திறந்தாரே, அதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நன்றி அப்பா. அளவில்லாத அன்பை காட்டினதுக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாத அன்பை காட்டி ஆண்டவரே எங்களை வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நான் நைட்டு படுக்கும்போது தூக்கமே வர மாட்டேங்குது. சாத்தானோட போராட்டம் ரொம்ப இருக்குதுன்ற நேரத்துல இயேசுவின் நாமத்துல இயேசுவின் ரத்தத்தால் ஆண்டவரே சத்துருக்களை கட்டுகிறோம். சபையில ஒவ்வொருவருக்கும் யாருக்கு எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வராதபடி சமாதானம் மட்டுமே இருக்கும்படியாக ஒரு கிருபை கொடுங்க. சமாதானம் மட்டுமே இருக்கும்படியாக கிருபை கொடுங்க. நாங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்றால் எங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கிறது என்று அந்த மாதிரி ஒரு சாட்சியாக இருக்கும்படி கிருபை கொடுங்க. சண்டை சச்சரவு ஆண்டவரே பண்ணி பக்கத்துல சாட்சியை கெடுக்க ஆண்டவரை சத்துருக்கு ஆண்டவரே ஏற்பட்டே இருக்கு. ஆண்டவரே, இந்த குடும்பத்துல சபைக்கு போறாங்க ஆண்டவரே, ஆனால் சமாதானமே இல்லை என்று நாங்கள் எக்ஸாம்பிளா இருக்கிறார்கள். இயேசுவே, அந்த சத்துருக்களை இப்பவே முறியடிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சோதனையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. இவர்கள் வீட்டில் எப்பயுமே சுகவீனமா இருக்கிறது, இவர்கள் வீட்டில் எப்பயுமே ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க. இவங்க ஆண்டவரை ஜெபம் பண்ண போறாங்க, இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனை உங்க வாழ்க்கை இருக்குதே என்று அந்த மாதிரி ஒரு சாட்சியாக நாங்கள் இல்லாதபடி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. சாத்தானுடைய போராட்டம் எவ்வளவு இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரும்படியாக கிருபை கொடுங்க, அதிலிருந்து மீண்டு வரும்படியாக கிருபை கொடுங்கப்பா. எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே வழி ஆண்டவரே, ஜெபத்தின் மூலமாக மாத்திரமே ஜெயம் பெறும்படியாக கிருபை கொடுங்க. ஜெபத்தின் மூலமாகவே ஜெயம் பெறும்படியாக கிருபை கொடுங்கப்பா. இயேசுவே, எங்களுக்காக சிலுவையில் மரித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியை கொடுத்து ஞானஸ்தானம் பண்ணி உம்மோடு உடன்படிக்கை பண்ணி வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஞானஸ்தானம் எடுத்த நாளிலே ஆண்டவரே நாம் எப்படி உற்சாகமாய் சந்தோஷமாய் களி கூர்ந்தேனோ அதே சந்தோஷத்தையும் களி கூர்ந்தேன் இன்றைக்கு தாருங்கப்பா. ஸ்தோத்திரம். அதுல எங்க தொலைத்தேனே தெரியல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் என்னை வந்து நிரப்பி ஆண்டவரே அந்நிய பாஷையில ஆண்டவரை பேசி களி கூர்ந்த நாட்களில் நான் நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. அந்த களி கூறுதல் எங்க போச்சுனே தெரியல ஆண்டவரே. இயேசுவே, அந்த களி கூறுதல் எல்லாம் பெருமடியாக எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு பலத்தை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. எந்த இடத்திலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வாதம் நடத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ராபோஜன் ஆராதனை ஆசீர்வாதம் நடத்தி கொடுங்க. வர தமிழர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. அவர்களுக்கு இருந்த கட்டுகளுக்கு விடுதலை கொடுங்க. இன்னும் உற்சாகத்தோடு இந்த பந்தியிலே வந்து பங்கு பெறும்படியாக கிருபை கொடுங்க. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் செய்வதா நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வேளையிலும் நம்ம பரிசுத்த ஆராதனை நடத்தும்படியாக பாஸ்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாஸ்டர்
அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு அன்னைக்கும் ரொம்ப ஐக்கியமுட்டாக இருக்கிறத பார்த்துருக்கேன். ஜிட்டிங்கிறேன். அதாவது இங்கே வந்தால் எனக்கு கண்டுபிடிக்கும். அதெல்லாம் ஒரு ரொம்ப பரவாயில்ல. கர்த்தர் நன்மை செய்தார் கொண்டு வந்தார். கர்த்தரால் வரும். இன்றைக்கி வசனத்தை பார்த்துட்டு கர்த்தர் சொல்லிட்டு நம்ம பத்திரிகை கடந்து சொல்லலாம். கர்த்தரை நாம பயன்படுத்தும். ஆண்டவர் ஒரு சில ரகசியங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒரு சில சில ரகசியம். அது என்ன ரகசியம்னா, நிறைய வேதத்தில் நிறைய ரகசியம் இருக்குது. வாழ்வு ரகசியம் இருக்குது, வேதத்தின் ரகசியம் இருக்குது. இப்படி நிறைய ரகசியம் இருந்தாலும் ஒரு சில ரகசியம் முக்கியமானது. அது முதல் ரகசியம் என்னன்னா, அதாவது 1 கொரிந்தியர் கொலோசியரில் 1ஆம் அதிகாரம் 25, 26, 23 வசனத்தை பார்த்தீங்கன்னா அது சொன்னார். என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தருக்கு சோதனை உண்டாகட்டும். வாசிக்கலாம். யாராவது கொலோசியர் எழுதிட்டு பார்த்தீங்கன்னா தெய்வ வசனம் கூட ஒரு ரகசியம் பூரணமாக தெரியப்பட்டிருக்கு. ஒரு ஜாதிகளுக்குள்ள விளங்கி இந்த ரகசியம். அது என்ன ரகசியம் அப்படின்னா, கர்த்தருக்கு சோதனை உண்டாக வாசிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரகசியம். எங்க இருக்கிற தெரியுமா? ஆண்டவரே, நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே பகவத்தில் இருக்கிற பிதான்னு சொல்கிறோம். ஆண்டவரே, ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் ரகசியம். கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறதாங்க ரகசியம். இன்னைக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலும் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வார்த்தையா இருக்க தேவன். அதே 14ஆம் வசனத்தில் நம்ம வரும்போது, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை என்ன ஆச்சு தெரியுங்களா? மானுஷமாவே கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே வாசம் பண்றார். அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறார். நம்ம ஒவ்வொருக்கும் இருக்கார். இதுதான் ரகசியம். அப்போ ஆண்டவரே பரலோகத்துக்கு தேவனே சொல்றது காட்டிலும் எஸ் எனக்குள்ளே இருக்கிறப்பா, அதுதான் ரகசியம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள் எல்லாமே இருக்கிறது. கர்த்தருக்கு சோதரம். இன்னொரு ரகசியம் பார்த்தீங்கன்னா, கூடவே 1 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 18ஆம் வசனத்தை நீங்கள் வந்து எச்சரிக்கை சொல்றாரு. உங்க எப்படி இருக்கணும், பாவத்துக்கு பேச்சாட்டுக்கு விரைந்து ஓடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. இப்போ இப்படி இதுக்கு மாற்றி சொல்றாரு. உங்க சரீரமானது இப்ப பாருங்க. அப்போ அந்த சரீரம் தேவனாலே பெற்ற சரீரமா? நம்ம சரீரம் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற ஆலயம். இப்போ அதே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வச்சுன்னா, நீங்க தேவனுடைய ஆலயம். நீங்க தான் தேவனுடைய. இந்த ஆலயத்தை ஒரு கெடுத்தால் அவனை தேவன் கொடுப்பா, நீங்கள் அந்த ஆலயம் சொன்னாரு. அப்ப நம்ம ஆலயமா மாறிடுறோம். இந்த ஆலயத்திலே ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்? கிறிஸ்துவான நமக்குள் இருக்கிற அந்த ரகசியம். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள இருக்கிற இயேசு, நம்மோட கூட இருக்கிற இயேசு நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு நிறைய நம்ம என்ன செய்யறோம்?
ஆண்டவரே, இப்போ மரியா சொல்லுவா, மார்த்தா சொல்லுவா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம், நீங்க கண்டு இருந்திருந்தா என் சகோதரன் காசு என்ன செய்திருப்பானா, மறிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு. அப்புறம் நம்ம சில நேரத்தில் அப்படிதான் சொல்லுவோம், ஆண்டவரே நீ கெட்டலாம் சொல்லிட்டீங்களாப்பா, நீங்க இல்லையே சொல்லுவோம். ஆனா நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறாருங்க? எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுதான் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடந்து செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடந்து செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அவரை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அப்படி என்றால் நாம இந்த நாட்டில் நாம் செய்ய வேண்டியதுதான், நாம் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அதே ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லி எவ்வளவு பொய்யுரையாடியவர். அதே 1 சுதாமையில் சொன்னார் 18ஆம் அதிகாரம் 6ஆவது சொல்லுவோம் சொன்னாரு. 15ஆம் அதிகாரம் சொன்னாரு, பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனப்புத்திரன். அப்போ நம்ம ஏன் சொல்றோம்னா, கற்பனாக கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப தேவரே சகலத்தை செய்ய வல்லவர். இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஜெபத்துல ஒரு போராட்டம் வேணும்னு சொல்றேன். போராடி மேற்கொண்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. போராடி மேற்கொண்டா யாக்கோபு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபு கட்டி விழுத்து ஓட. அப்படிப்பட்டவன் அண்ணனையும் ஏமாத்திட்டான், அப்பாவையும் ஏமாத்திட்டான். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஏமாத்திட்டா நம்ம ரொம்ப கெட்டிக்காக நினைச்சிக்கூடாது. இவர் அப்படித்தான் அண்ணனை பைத்தியம் கொடுத்து ஏமாத்திட்டாரு. அப்போ வேஷம் போட்டு மூத்தவங்க போல நடிச்சுக்கிட்டாரு. ஆனால் இவர் ஏமாத்துறாரு. அந்த ஏமாத்து பார்த்தீங்கன்னா அவர் மாமனார் வீட்டில் 10 முறை ஏமாத்தணும். இவர் 2 முறை தான் ஏமாத்திருப்பாரு. நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் நம்ம ஏமாத்திட்டோம், பெரியார் ஆகிட்டு நினைக்கவே நினைக்காது. நமக்கு காத்திருக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றலாம், 10 முறை ஏமாற்றி பார்த்தோம். ஒரு பெண்ணுக்காக 7 வருஷம் பார்த்தோம், 2 பேருக்கு 14 வருஷம். அப்பா அதனால ஏமாற்றப்பட்டார். பாருங்க, முதல் ஏமாற்ற தெரியுமா, இளைய பொண்ணுக்கு தான் கல்யாணம், என்ன பொண்ணு கொடுத்தாங்க, மூத்த மகள் கொடுத்தாங்க. முதல் ஏமாற்றத்துல ஃபர்ஸ்ட் ஏமாற்றத்தான். அப்படி பண்ணிட்டேன், அப்பா அப்பா மூத்த பொண்ணு இருக்கணும், இளைய பொண்ணு கொடுக்க மாட்டோம், இன்னொரு 7 வருஷம். இதுதான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஏமாற்றுகிற தட்டி விழுத்து தட்டி விழுத்தோட அப்படிப்பட்டவனை போராடி ஜெயித்து அவன் யாக்கோபு என்றால் தட்டி வைக்கன்னு சொல்ற, ஏமாற்றின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவன் நீங்க யாக்கோ அதே ஆதியாகத்தில் நீங்க 32 அதிகாரமா பார்த்தீங்கன்னா
போராடி ஜெபிக்கும் போது தேவனே வந்துட்டார். தெய்வத்தூதன் வந்தால் காலை பிடிச்சிட்டான். அவன் சொன்னான், போராடிடா பொழுது விடுப்பா, இல்ல என்னை ஆசீர்வதித்தாலுடைய அதுதான் நம்ம செய்ய வேண்டும். நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு. போராடவும் நம்ம ஜெபத்தில் ஒரு போராட்டம் இருக்கணும். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை, என்னோடு இருக்கிற ஆண்டவரை, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட தோல்வியும் ஜெயமாக மாற்றுகிறோம். ஏமாற்றுகிறவனே பிடிச்ச புடியில இப்ப என்ன மாற்றாதீங்க. இப்ப உன் பேர் என்னன்னு கேட்கிறேன். யாரும் ஆண்டவருக்கு தெரியாதா? இல்ல ஆண்டவருக்கு யாருக்கும் தெரியுமா தெரியாதா? இப்ப பாருங்க கேட்கிறாரு பாருங்க. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, இனிமே உன் பேரு யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்ன தெரியும் அர்த்தம்? தேவனுடைய இளவரசன் அர்த்தமா? இஸ்ரவேல் சொன்னா தேவனுடைய பாருங்க, தேவனுடைய இளவரசனா மாறிட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம், நமக்குள்ள கத்தர் இருக்கிறாரு. அந்த கத்தரை நம்ம விடக்கூடாது. இவன் போராடலாம், ஜெபத்துல போராடணும். அந்த போராட்ட ஜெபம் நிச்சயம் ஒரு வெற்றியை கொடுக்கும். ஜெபத்துல பல நிலைகள் இருக்குது. ஏன் சொல்றேன்னா, நம்ம கர்த்தர் ஒரு ரகசியம் சொன்ன, அந்த ரகசியம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவரை சொம்ப வச்சு கொடுக்குறாரு. அப்ப நம்ம ஆண்டவர் உள்ள இருந்துட்டு நம்ம தூங்கிட்டு அவருக்கும் வச்சுட்டு கூடாது. கர்த்தருக்கு சோதரம். ஏன் சொல்றா, நம்ம ஜபத்துல ஒரு போராட்டம். ஏன் ஆண்டவரே, இந்த பகுதியில, இந்த மாம்பழம் பகுதியில ஒரு பெரிய அருமையான ஜப வீரர் எங்க ஐயா நேர்மகள் போட்டாருன்னா, எங்க ஏசையா நேர்மகள் அவர் நானே தோற்றுக்கிறேன். அவரை மாதிரி நேர்மகள் போறது யாருமே இல்லை. நானும் போட்டு பார்த்தேன். ஒரு வாரம் போல நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம் நேர்மகள். உங்களுக்கு நிறைய ராசி ஒரு நேர்மகள் இறங்குவான்னு பார்த்தா இவர் இறங்குற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் மற்ற நாளே எப்போ முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஜப வீரம் தான் இந்த அருமையான ஐயா, நம்ம ஐயா அவர். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, ஜபத்தில் தோல்வி வரக்கூடாது, ஜபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணி சொல்லிட்டு அதுக்கு லூக்காவில் சொன்னார், சூப்பராக சொன்னார் 18ஆம் அதிகாரத்தில். அப்போ ஏன் அதை சொல்றேன்னா, ஜபத்தில் தோல்வி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நமக்கு ஆவியான நம்ம கூட வச்சு நம்ம தூங்கிடக்கூடாது. அது போராட்டமான ஜபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம சபையில் இந்த இடத்துல காணும். கர்த்தருக்கு சோதனை உண்டாகும். ஆகவே நம்ம நினைக்கவே கூடாது. நீங்க நினைக்கலாம், முதல்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பிறகு, பாலிய விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவருடைய ஹிஸ்ட்ரி தெரியல, எல்லாருக்குமே தெரியும் அவர் ஹிஸ்ட்ரியில். அவர் புத்தமரத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 18-20 வயசு போது அவருக்கு டீப்புரியா இருந்துச்சு. அப்படி வரும்போது அவங்க டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருப்பேன், நீ மறிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 அடி கூட எடுத்து அடிக்கும்போது 10 அடி எடுத்தால் பிளட்டு என்ன செய்வார், வாமிட் பண்ணுறது. அப்படிப்பட்ட பிளட்டு வாமிட் பண்ணுறது. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு, அப்படிப்பட்ட அந்த தெய்வ மனுஷனுக்கு ஒரு சின்ன ஒரு 10 வயசு மதிக்கத்துக்கு பொண்ணு சுவிசேஷத்தை சொல்லுங்க. முதல் நாள் சொல்லும்போது ஏன் சொல்றேன்னு சொன்னால், ஒரு சின்ன பொண்ணு அந்த மனுஷனுக்கு போய் டிரான்ஸ் கொடுக்கும் போது முதல் நாள் போகும்போது வெல்கர் வார்த்தை பேசுகிறாரு. அடிக்கிட்டாரே, நீ ஏசினாரு, அவன் ஏசினா பற்றி கேட்டவங்க சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டாரு. திருப்பி நம்ம போவோம் 10 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு தான் அவர் வயிறு ஏசினார். பாருங்க, ஃபர்ஸ்ட் திருப்பி 2வது போகுது. ஐயா திருப்பி போய் சொல்லு, ஏசினார் இருக்குங்கய்யா, அவர் தான் நமக்காக ஜீவன் கொடுத்தவர் அப்படி சொல்லுது. திருப்பி அதே வெல்கர் வார்த்தை சொன்னாரு. நேற்று தான் உனக்கு கூட வெல்கர் வார்த்தை பண்ணியிருக்கிறேன், திருப்பி வந்துக்கிறேன். திருப்பி அதையும் கேட்டேன். நான் போய் தெரிஞ்சு அனுப்பிச்சிட்டேன். 3ஆம் நாள் போகமாட்டோமா? நம்ம இங்கே ஏன் இதை சொல்றோம்னா, ஒரு முறை சொல்லிட்டோமா நம்ம சோர்ந்து போகிறோம். எந்த பகுதியில் நமக்கு நிறைய ஆத்மாக்களை கர்த்தர் வச்சுக்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய கோல் இருக்குதுங்க. நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. 3ஆம் நாள் போகும்போது தான் அந்த அந்த ஒரு கடை செய்கிற மனுஷன் யாருமே கிட்ட போகக்கூடாது. ஏன்னா டிபி பரவக்கூடியது. அதனால தான் அவர் வீட்டில் சேர்க்கணும். சீட்டை பட்டகை போட்டு அதை தனியாக போட்டு வச்சுட்டாங்க ஒரு தொழிலாளர் இடத்துல. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு சொல்லுங்க. 3ஆவது முறை சொல்லும்போது இப்போ இந்த மனுஷன் கிட்டது மட்டும் காரி அந்த முகத்தில் துப்பிட்டார். கொண்டு முகத்தில் அந்த சரியை அப்படி படிச்சுட்டு சொல்கிறாங்க, ஐயா
இயேசுதான் தான் உண்டான தெய்வம். நிச்சயமா உன்னே குணமாக்குவார். அப்பதான் அந்த மனுஷனை உள்ள உடைஞ்சிடும். இவ்வளோ வெல்கர் வார்த்தை 3 நாள் பேசுகிறேன், இவ்வளோ திட்டினேன், என் காரி துப்பிட்டேன். கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் இல்லையே, இங்கேயாவது உன் தேவன் தான் விளையாடுறது. அந்த மனுஷன் இயேசுனர் ஏற்றுனார். எப்படிப்பட்ட மனுஷன் பார்த்து புத்தமத்தை சேர்ந்த அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அந்த பொண்ணு வேதத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 வசனம் சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு புதிய ஏற்பட்ட ஒரு கையில் பிடிச்சிட்டு வந்துச்சு. அந்த மனுஷன் அன்னைக்கு இயேசுநாதர் ஏற்றுக்கிட்டாரு. இயேசுநாதர் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னதில்ல, வீட்டை விட்டு தெரிஞ்சாங்க. நீ வந்து அந்நியரை கேட்குற, இந்த வீட்டில் போட்டு ஓடி போட்டுட்டார். அவர் வராரு, போயிட்டு ஒரு ஊழியக்காரர் சரணாடையாரு, அவங்க போயிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் தானே ஒரு சின்ன குடிசை கொடுத்து ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன குடிசை அப்படி இப்படி ஜெபம் பண்ணி இவர் ஜெபம் பண்ணி அந்த ஒரு வசனத்தை சொல்லி அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 1 Peter 2ஆம் அதிகாரம் 24 வசனம் சொல்கிறது. என்ன தெரியுங்க, குணமாயிட்டு அர்த்தம். குணமாக போறேன்னு சொல்ல, குணமாவீங்கன்னு சொல்ல, குணமாயிட்டு. இந்த வசனத்தை அவர் மனுஷன் திருப்பி 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 படிச்சுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு தெய்வீக மொழி வந்து இருக்கு. என்ன ஆச்சு தெரியுங்களா? 10 அடி கூட நடக்க மாட்டாரு. 10 அடி எடுத்த பெண் மனுஷன் போட ஆரம்பிக்கிறாரு, எல்லாம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரே மாதம் அவர் 3 மாதத்துல செத்துன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. வாழ்க்கை முடிஞ்சுருங்க. இப்போ 1 வருஷம் போயிட்டு திருப்பி அதே டாக்டர் போறாரு. 1 வருஷம் ஒரு 6 மாதம் போயிட்டு பார்க்குறாரு. அவர் திருப்பி எக்ஸ்ரே எடுக்கிறார். அந்த எக்ஸ்ரே சொல்றாரு, நீ கிடையாது அந்த மனுஷன், உனக்கு அந்த பழைய மனுஷன் வந்து இந்த எலும்பெல்லாம் ஒரு கூட இல்லை, அப்படி பூ அப்படி அந்த எலும்பெல்லாம் இது ஆகிட்டு, உனக்கு அந்த எலும்பே இல்லை, மொத்தம் நியூ எலும்பு புது எலும்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆச்சரியம். எப்படி நீ தானே அது? அவருக்கு ஒன்றும் புரியலையா? அதுதான் எங்கள் இயேசுநாதர் செய்த அற்புதம். அல்லேலூயா. அந்த மனிதன் ஒரு சென்ட பட்டா போட்டு 10 பேர் தான் வந்தாங்க. பஸ்ல 10 பேர் வருவார். சொன்னாரு, ஆண்டவரே இந்த கொட்டையில பெரிய செட்டா மாத்திட்டீங்க, இப்போ 100 பேர் கொடுத்துருக்கா சோதரா இருக்குது. 7 பேர் 10 பேர் அவ்வளவுதான். அதே ஜெபம் அண்ணன் போட்டுட்டு நீங்க கொடுத்ததுக்கா நன்றிப்பா, 100 பேர் கொடுத்துட்டீங்க, பெரிய ஒரு செட்டை போட்டார். பார்த்தா 100 பேர் வருதான் செட்டு போட்டாரு. திருப்பி ஜெபம் பண்ணாரு. இப்போ 1000 பேர். ஆண்டவரே 100 பேர் கொடுத்தீங்க, 10லப்பா 1000 பேர் வந்துட்டாங்க, 10,000 பேருங்க. பெரிய ஜபம் வரைங்க. இப்பதான் போன வருஷமா 3 வருஷமா தான் செத்தாரு, 2 வருஷமா செத்தாரு. பெரிய ஜபம் வரைங்க. கிட்டத்தட்ட உலகத்திலேயே பெரிய சர்ச்சை அவருதான். கிட்டத்தட்ட 15 லட்சமோ 20 லட்சம் பேர் நம்ம சர்ச்சை இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, செத்து போன மனுஷனை ஒரு சின்ன பொண்ணு யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணுடைய முயற்சி பாருங்க. அந்த பொருளுடைய முயற்சினால்தான் நான் சொல்லுவேன்னா, என்ன சொல்றேன்னா, இவ்வளோ பெரிய 50-20 லட்சம் பேர் ரட்சிப்புக்கு காரணமாக நிற்கிறது யார் சொல்லுவாங்களா? அந்த சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு அந்த சுவிசேஷம் சொல்லுன்னா அந்த மனுஷன் அந்த 1 மாதத்துல இறந்துட்டு இருப்பாரு. அந்த பொருளுடைய வித்து தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த அருமையான ஸ்தலத்தை இந்த இடத்துல அந்த அருமையான ஐயாவுக்கு ஒரு வித்தை போட்டுக்கிறாங்க. அதை எடுக்கிறது உங்க கையில் தான் இருக்கு. அது ஒரு காரியம், நம்மகிட்ட இருக்கிற நம்மகிட்ட ஆவியால் இருக்கிறார். நம்முடைய ரகசியம் சொல்ல ஏசு நமக்குள்ள இருக்கிறதா ரகசியம். அல்லேலூயா. அப்போ நீங்க ஜெபிக்கும் போது விஷயக்கார் அவருக்கு தான் தேவைன்னா நமக்கு தேவை இல்லையா? பெரிய பெரிய அற்புதம் செய்கிறாரு. அற்புதம் பயங்கரமா நடந்திருக்குது. அது மட்டும் இல்ல, விசுவாசத்துல கொஞ்சம் கூட மாறவே மாட்டாங்க. அப்படியே ஸ்டாண்டர்டா ஸ்டெடியா நிற்கிறான். அப்படிதான் அப்படியே ஆண்டவரை நடந்துச்சு. நடக்கவே இல்லை. ஒரு சின்ன உதாரணம், அவங்க நிறைய 2-3 புக் இருக்குது, அதை படிச்சிருக்கிறாங்க. ஒரு முதல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லை. ஒரு ஷேர் கிடையாது, ஒரு கேஸ் கிடையாது, ஒரு 50 பேர் உட்காந்துக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், அவர் ஜபம் பண்ணாராங்க. ஆண்டவரே
ஷேர் பண்ணாரு, ஒரு ஷேர் இல்லையே, ஒரு டேபிள் இல்லை. 6 மாசமா ஜாம் பண்ணாரு, 1 வருஷமா ஜாம் பண்ணாரு, ஷேர் வரல, டேபிள் வரல. இப்போ அழுதான். அழுதுட்டு ஆண்டவரே இவ்வளோ காரியம் செய்றீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு ஷேர் உங்களால் கொடுக்க முடியாதா, ஒரு டேபிள் கொடுக்க முடியாது. போது ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரு. நீ ஷேர் கேட்ட, என்ன ஷேர் வேணும்? நீ டேபிள் கேட்ட, எத்தனை அடியில் எவ்வளோ, என்ன டேபிள் வேணும்? சைக்கிள் கேட்ட, என்ன சைக்கிள் வேணும்? உனக்கு வாட்சி சொன்ன, என்ன வாட்சி வேணும்? சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். இப்போ ஜாம் பண்ணாரு பாருங்க. ஆண்டவர் 3க்கு 2ல் தேக்கு மரத்தில், வெண்தேக்கு மரத்தில் டேபிள் வேணும். அதே மாதிரி சேர் வேணும், ரேலி சைக்கிள் வேணும், சீக்கோ வாட்சி வேணும். இப்படி சொல்லிட்டாரா? 6 மாசம் ஜெபம் பண்ணி இப்போ ஜெபத்தை மாற்றிட்டாரு. இது வரைக்கும் ஆண்டவர் குடு ஜெபம் பண்ணல, நம்ம அதே தான் பண்ணியிருப்போம். அதை மாற மாட்டோம், ஜெபத்தை மாற்றிடுவோம். இப்போ எப்படி சொல்றாரு? ஜெபத்தை குடுன்னு சொல்ல, ஆண்டவரே நீ கொடுத்ததுக்காக நமக்கு சோத்திரம். இப்போ ஒரு நாள் ஒரு 1000 பேர் உட்காந்துக்கிறாங்க. என் ஆண்டவர் எனக்கு சைக்கிள் கொடுத்தது, ரயில்வே சைக்கிள் கொடுத்ததுக்காக சோத்திரம், எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு வெண்டைக்கு மத்தியில் சேருக்கு டேபிள் கொடுக்குற, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் சொல்லும்போது விசுவாசியெல்லாம் கேட்டாங்க, எங்கேயா அது என் வயிற்று எங்க இருக்குது, சீக்கிரம் பிறந்துடும் அப்படின்னா. ஏன் சொல்றா? ஜபத்தை ஒரே ஜபத்தை மாற்றக்கூடாது, ஜபத்தை மாற்றணும். உங்க நன்றி சோத்திரம் 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 மட்டும் 1 வருஷம் பண்ணாரு, ஸ்தோத்திரம் 1 மாசம் தான் பண்ணாரு. 2வது மாசத்துல மட்டும் அட்ரஸ் கேட்டு வரான். இதுதான் பாதவி சர்ச்சா? ஆமாம். ஆண்டவர் ராத்திரி எனக்கு பேசுறாரு, இந்த சேரு இந்த சைக்கிளுக்கு போய் எனக்கு கொடுன்னு சொல்லி, நான் எங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு நாங்கள் அமெரிக்கா போகிறேன். ஆனால் லைஃப்பில் எனக்கு கர்த்தர் சொப்பனத்தில் உன் பேரை சொன்னார், இது எப்போ அங்கே என் மகனுக்கு கொடுன்னு. அதனால் இதை நான் ஒரு பிரியா கொடுத்துட்டு போனார். கேட்டது என்னது? அது கேட்டபடியே நான் சைக்கிள், சீக்கோ வாட்சி, வெண்தைக்கு மற்ற டேபிள் கரெக்டாக என்ன கேட்டாலும் அதுதான். ஜபத்தில் அச்சு கேட்கறதுக்கு சரியானபடி கேட்கணும். கேட்கறது அதே தாண்டியே இருக்கக்கூடாது. ஜபத்தை மாற்றணும். முதல்ல குடும்ப சொல்றோமா, அதோட கொஞ்ச நேரம் குடும்ப சொல்லிட்டு அதை விட்டுடணும். கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நன்றிப்பா, ஹல்லேலூயா. எங்க இருக்கிற கட்ட ரகசியம் எங்க இருக்குதுன்னா, நம்ம கட்ட நமக்குள்ள இருக்கிற ரகசியம். ஹல்லேலூயா. அவர் பெரிய தேவன், அவர் சொன்னதை செய்கிற தேவன், சொல்லி செய்யாத தேவன். நான் சொன்னாலும் கட்டளை நிற்கும். அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி. அவரால் கூடாது, எவராலும் கூடாது, அவரால் நிச்சயம் கூடும். ஹல்லேலூயா. அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ரகசியம் அவர் நமக்குள் இருக்கிறார். அவரை சொல்ல விடக்கூடாது. ஆண்டவரே என்ன செய்யணும்? அவரை துதித்துக் கொண்டு அவருடைய காரியத்தில் பெரிய காரியம் செய்யணும். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுன்னா, அதான் சொன்னாரு. நீதிபதிகள் சொல்லும் போது 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல என்ன செய்யறாரா? வாசி. 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. இந்த ரகசியம் பார்த்தீங்களா எங்க இருக்குதா? நம்ம தான் நீதிமான். நீதிமான்களோடு கர்த்தருடைய ரகசியம். ஒரு நீதிமான் தான் யாரு? நீதிமான் எப்படிப்பட்டவன்? அது ஒரு பார்த்தீங்களா, நீதிமான் எப்படி இருப்பான்? அது ஒரு மணி நேரம் ஆண்டவர் வார்த்தை சொல்லிட்டே இருப்பான். நீதிமான் நித்திய உள்ளவன், நீதிமான் நம்பிக்கை. அதாவது நீதிபதிகள்ல 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துல நீதிமானை பற்றி அப்படி சொல்லியிருக்கோம். நீதிமான் வாய் சுத்த வெள்ளி, நீதிமான் என்று நினைத்திருப்பார், நீதிமான் ஒரு அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரே அந்த 10ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு நீதிமான பற்றி சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் 11ஆம் அதிகாரத்தில் நீதிமானுக்கு நடி கொடுக்கிறார். நீதிமான் பாடி மகிழ்கிறான், நீதிமான் விரும்பது கிடைக்கும், நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, நீதிமான் படையை போல செழித்து தீபனோட தேர்தலை போல வளருவான். அப்படிப்பட்ட நீதிமான்களோட கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. அந்த சொன்னாரு, நீதிமான்களிடத்துல கர்த்தருடைய ரகசியம் சொன்னாரு. அப்போ நல்ல கவனிங்க. அப்ப நீதிமான யாருன்னா, நீதிமான்னா யாரு? அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. என்ன தெரியுமா? நீதிமான்னா யார்? நீதிமான் எப்படி? அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்குறாரு. எஸ்ஐகே கொடுக்குறாரு. நீதிமானுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அது 18ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய குவாலிஃபிகேஷன் 5ஆம் அதிகாரம்
18ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு 9 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்களேன். யார் யார் நீதிமான் அப்படின்னு ஒரு நீதிமன்ற குவாலிஃபிகேஷன் என்ன போய் வாசிப்பான் மாறி வாசி. 18ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வரைக்கும் வாசிக்க. அவன் என்னென்ன செய்ய எப்படி இருக்கணும்ன்றது இது ஒரு குவாலிஃபிகேஷன். மலைகளுக்கு சாப்பிட மாட்டானா, என்னென்ன செய்ய மாட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாரு. கருத்துக்கு சொல்றோம் நீதிமன்ற நியாயம் நீதி செய்யணும், அது விற்கணும். இப்படிலாம் சொன்ன கடமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு கொடுத்து பசித்த கொடுத்து ஒலிசை வாங்காமலும் என் கட்டளைப்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருமானால் அவன் தயாரிப்பான். இதுல குவாலிஃபிகேஷன் நீதிமன்றத்துல குவாலிஃபிகேஷன். இப்போ நீதிமன்றம் அவன் எப்படி இருக்கணும், மற்றவர்களை தீர்க்கப்படுத்தாரு என்னதான் சொல்லிட்டு பாருங்க. இவன் தான் நீதிமான்னு எசேக்கியேல் சொன்னார். அந்த நீதிமான் தான் நீதிமான். நீதிமான் எப்படி இருப்பானா, நீதிமான் சங்கீதம் 92 சொல்லு, நீதிமான் படையை போல சேர்த்து லீபனோன்ல கீழே போய் வளருவான். நீதிமான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வேதத்துல. யோசேப்பு நீதிமான், கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். இயேசு நீதிமான், தானியேல் நீதிமான், இப்ப நிறைய நீதிமான் சொல்றாரு. அந்த நீதிமான்களோடு தான் யோபு நீதிமான். இவர்களோடு தான் ரகசியம் நீதிமானுடைய என்ன இருக்குதா, ரகசியம் இருக்குது. அல்லேலூயா, கர்த்தருக்கு சோதரம். அப்ப நம்ம யார் தான் நீதிமான்கள். ஆண்டவருடைய ரகசியம் நமக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு சோதரம். அப்ப பாருங்க, இப்ப இது நீதிமான ரகசியம். ஆனா இன்னொரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் தெரியுங்களா? இது பெரிய ரகசியம். என்ன ரகசியம்? பெரிய ரகசியம். அது என்ன தெரியுங்களா? அதுதான் குடும்ப ரகசியம். என்ன ரகசியம்? குடும்பத்தை கட்டி காப்பது ஒரு ரகசியம். நீங்க எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தீங்கன்னா இதுல 3 பேர் வருவாங்க. யார் யாரு 3 பேரு? முதல்ல கணவன் மனைவி. ஆனா அது இடையே யார் வந்தா இயேசு. இயேசு எப்படி சபைக்கு தலையா இருக்கிறாரோ அது போல கணவனும் மனைவியா இருக்கிறார், தலையா இருக்கிறார். அதனால மனைவியானவர் தன் புருஷனுக்கு கீழ்ப்படி இருக்கணும். அது போல கணவன் எப்படி இருக்குன்னு சொல்றாரு, மனைவியை போஷித்து. அதுவும் சொல்றாரு, சபை கிறிஸ்து சபையில எப்படி ஆண்டவர் அன்பு கொடுத்தாரோ அதே போல நீங்கள் என்ன செய்யணும். இப்ப 2 இப்போ ஆண்டவர் கணவன் மனைவிக்குள்ள யார் வரதுக்குள்ள இடையில இயேசு வராதுங்க. முதல்ல சொல்றாரு எப்படி இயேசு சபைக்கு தலைவர், அது போல கணவன் மனைவிக்கு தலைவர் சொன்னாரு. அதே போல சபையை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுறாரு சொன்னாரு. அந்த வசனத்தை யாருமே வாசி பாருங்க, வாசினா நல்லா இருக்கும். இப்போ வாசிக்கிட்டே பாருங்க. அப்படியே இது குடும்ப ரகசியம். இது ஏன் குடும்ப ரகசியம்னா, இன்னைக்கு குடும்பம் நிறைய இடத்துல என்ன இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிறாங்க. அந்த கேஸ்ல பார்த்தா 90% கிறிஸ்தவம் தான், 10-20% தான் இந்துக்களும் மற்றவங்களாம். அதிகமாக படிக்கிறவங்க கிறிஸ்துவர். எங்க போய் வச்சுக்கிறது? கர்த்தருக்கு சோதரம் உண்டாகணும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சபைக்கு இயேசு எப்படி தலைவரோ அது போல கணவன். இப்படிதான் கொஞ்சம் வாசிக்கிறீங்க, யார்தான் வாசிக்கிறீங்களா? பார்த்தீங்களா? அப்போ சபை யார் போஷித்து காப்பாது சொல்லு போகலாம்? கர்த்தர். இப்போ நான் சொல்லுவேன், ஊழியக்காரர்கள் சொல்லுவேன், ஊழியக்காரர் மீட்டிங்கில் சொல்லுவோம்,
ஆத்துமாக்கள் அவர்கள் கொடுத்திருக்கிற சின்ன சின்ன காரியங்களை தான் கர்த்தர் அதை போஷித்து காப்பாற்றுறார். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு மந்தை மேல் அக்கறை வைக்கணும், மந்தையில் இருக்கிற ஒவ்வொரு ஆடும் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிறோம். அவனுடைய கண்ணீருக்காக, அவனுடைய வேதனைக்காக கண்ணீரோடு செபிக்கிறவன் தான் உண்மையான மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் எப்படி போஷிக்கப்படுகிறான்? மந்தையை காப்பாற்றி மந்தை வருகிற அந்த அதனால்தான் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. கடைசியில் ஒரு 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா மந்தையை எப்படி மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த மந்தையை மேய்ப்பதனால தான் நமக்கு கிடைக்கிற அந்த மந்தை. அது போல நமக்கு சபையில அந்த பிள்ளைகள் கொடுக்கிற ஒரு சின்ன காணிக்கையோ தசம பாகம் தான் அந்த மேய்ப்பனுக்கு என்ன வருகிறது? சம்பளம். ஆனா நீ சம்பளம் வாங்குறீங்க, முடிங்க அதை வேலை செய்யறியா? கர்த்தருக்கு சோதனை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நல்ல கவனிங்க, நம்மளை போஷித்து சபை போஷித்து காப்பாற்ற போல கணவன் மனைவி போஷித்து காப்பாற்றணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு பாருங்க. வாசிப்பா, அப்படியே வாசிக்கோங்க. பாத்தீங்களா? இப்படி சொல்லிட்டு என்ன சொன்னாரு? இந்த ரகசியம். அப்போ இயேசு இருக்கிற ரகசியத்தை விட குடும்ப ரகசியத்தை பெருசுன்றார். அல்லேலூயா. குடும்ப ரகசியத்தை பெருசு. கர்த்தர் நம்ம குடும்பம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. கர்த்தர், அதாவது வீடும் ஆஸ்தியும் பிதாவுக்கு வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியும் கர்த்தர் அறிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிற மனைவி, கணவன், கர்த்தருக்கு சுதந்திரம். இதுல நிறைய காரியங்கள் பெண்கள் குற்றச்சாட்டு சொல்லிக்கிறீங்க. நீதிமொழியில பாத்தீங்கன்னா இந்த குடும்ப ரகசியத்துல முக்கியவாசி பெண்களுக்கு தான், சகோதரிகளுக்கு தான். என்ன தெரியுங்களா? முதல் வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தா, புத்தி உள்ள தன் வீட்டை பிட்டிலாதவர் தன் கையால் இழுத்து போறதா. அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம், அதே 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. குணசாலை சரி தன் கீழமா இருக்கிறார். லட்சை பெரிய தொல்லை கொடுக்கிறவங்களும் புருஷனுக்கு எலும்புடிக்க இருக்கிறாங்க. சீக்கிரமா போய் சேர்ந்துருவோம். நெய்ய 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 நெய்யான்னு சொன்னாங்க. வீட்டுக்காரங்க சீக்கிரம் பற்றி சேர்த்துருக்கான். 2 பேர் வேலை சேர்த்துக்கிறது தான். கணவன் அவன் 2 நண்பருக்கு வேலை சேர்த்துக்கலாம். வேலை செய்திருக்கும் போது டியூட்டி முடிச்ச உடனே அவன் பார்க்கு போயிட்டான். ஏன்னா 5 மணி ஆச்சு, அவன் வீட்டுக்கு போக போறான், நீ பார்க்க போறா. அது சொல்ல, நான் எங்கடா போறது, அங்க பேய் இருக்குது அப்படின்னு. வீட்டுல என்ன இருக்குதா? இருக்குதா? அப்படின்னா லட்சை உண்டாக்குற மனைவி எப்படி புருஷனுக்கு இதுதான் சொன்னாரு. இதை சொல்லிட்டு தான் சொன்னாரு, இந்த ரகசியம் பெரியது. அப்ப குடும்ப ரகசியம்னா இருக்கிறது பெரிய ரகசியம். கர்த்தருக்கு சுதந்திரம் உண்டாகட்டும். அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அறிவான தேவ பிள்ளைகள், நம்ம குடும்பத்தில் நமக்கு கொடுத்த நல்ல மனைவி, நமக்கு கொடுத்த நல்ல கணவன், உங்கள் திருமண வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் முதலிடம் கற்றுக் கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. இன்ன வரைக்கும் கர்த்தருடைய கிருபையில எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அன்னைக்கு கற்றுக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? காலையில் நான் எழுதுனா 4 மணிக்கு தான் எனக்கு 3 மணிலாம் 4 மணிக்கு வரைக்கும் 4 மணிக்கு தான் ரொம்ப டயர்டாகிடுது. 4 மணிக்கு தான் ஆஃப்டர் ஜபம், நானும் எங்கள் வீட்டம்மாவும் 2 பாட்டு பாடுவோம். பாட்டு பாடிட்டு ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். அப்படியே தொடர்ச்சியாக வருவோம். ஆதியாகமத்தில் ஆரம்பித்து அப்படியே தொடர்ச்சியாக முடிச்சுட்டு கூட வரைக்கும் வருவோம். அதேமாரி ஆதியாகமத்தில் ஆரம்பிப்போம், வெளிப்பத்தில் முடிச்சுவோம். இது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் ஜபம் பண்ணுவேன். அந்த மாதிரி 2 பேரும் கை பிடிச்சி தான் ஜபம். காலை சபைக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, எல்லாத்துக்கும் 10 நிமிஷம் தான் ஜபம். 30 நிமிஷத்தில் பாட்டு ஜபம் எல்லாம் அரை மணி நேரம் சொல்லுவோம். இது ஏன் சொல்கிறதா? நமக்கு கொடுத்த குடும்பத்தில் ரொம்ப ஆண்டவர் என்ன சொல்கிறதுனா ரகசியம் தானே. என்ன ரகசியமா? குடும்ப ரகசியம். கர்த்தருக்கு சொல்கிறோம். அதுதான் இந்த குடும்ப ரகசியம் சொல்லும்போது ஒரு வசனம் சொன்னாரு. அது என்ன தெரியுங்களா? நீதிமொழியில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அதான் அந்த நான் சொன்ன நினைக்கிறேன், அந்த வசனம் தான் நினைக்கிறேன். வீடு ஆசிரியம்
பிதாந்த வைத்த சோதரம் புத்தியுள்ள மனைவியும் கர்த்தரோட முடிவு. இன்னொரு இருக்குது, அது என்னன்னா நீதிமொழியில் 31ஆம் அதிகாரம். அந்த 31ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்துங்க அந்த அதிகாரம் முழுதும் கணவன் மனைவி, விசேஷமாக குணசாலை சிறுகி தான், மனைவிக்கு தான், கணவனுக்கு இல்லை மனைவிக்கு தான். அதை பற்றி சொல்ல குணசாலை சிறிய கண்டுபிடிப்பவன் அவள் வேலை எப்படிப்பட்டதான் முத்துக்கலைக்கும் அவள் புருஷோட இறுதியும் அவளை நம்பும். 31 குணாதிசயம். இதுதான் குடும்பம். முதல்ல ஆண்டவர் நமக்கு நீதிமன்ற ஒரு ரகசியம் வச்சுக்கிறாரு. ஆண்டவர் நமக்குள் இருக்கிற ஒரு ரகசியம், கர்த்தருக்கு சோதனம் உண்டாகட்டும். அது மட்டும் இல்லைங்க, நல்ல கவனிங்க, குடும்ப ரகசியம் பார்த்தோம். நம்முடைய கூடாரத்தில் இது ரகசியம். குடும்ப ரகசியம் என்ன ரகசியம்? இது கூடார ரகசியம். இந்த கூடார ரகசியம் என்ன? என் கூடாரத்தை நான் போன வாரம் கூட சொன்னேன், போன மாதம் என்னன்னா வாசிங்க, கர்த்தருக்கு சோதனம் குடும்ப ரகசியம் மட்டும் இல்லை, என்ன ரகசியம்? கூடார ரகசியம். அதாவது யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்க வாசிங்கன்னா, இங்க பாத்தீங்களா ரகசிய செய்யலாம். ஒவ்வொரு நம்ம இருக்கிற ஒவ்வொரு கூடாரத்திலும் அவருடைய ரகசிய செயல். அல்லேலூயா. அவருடைய ரகசிய செயல் எங்க இருக்குதா? என் கூடாரத்தில் கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்குது. கர்த்தருக்கு சோதனம் உண்டாகும். அதான் சொன்னாரு, கர்த்தருடைய வெளிச்சத்தினால இருளை கடந்து போன பார்த்தா அங்க என்ன இருக்குதுன்னா அவருடைய ரகசிய செயல். இப்ப அந்த கூடாரத்துடைய ரகசிய என்னென்ன இருக்கும்? அப்ப எதை கடந்து போட வேண்டிய சில நேரத்தில் நம்ம இருளை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சில நேரத்தில் பிசாசு கொண்டு வருகிற இருள், வேதத்தில் நிறைய இருள் இருக்குது. அதில் முக்கியமான 3 இருள். முதல் இருள் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 23ஆம் சங்கீதத்தில் மரண இருள். அந்த மரண இருள் என்பது நம்முடைய கடைசி பயணம், அதுதான் மரண இருள். இது சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரி அதுக்கு அர்த்தம் என்ன? மரண இருள் என்பது கடைசியா நம்மளை வைக்கிறது. ஆடி அடக்கம் வாழ்க்கையோட 6 அடி நிலமே சொந்தமானு சொல்றது போல இந்த இருள் தாய் வயிற்றில் இருக்குதும் 10 மாதம் இருட்டறை, கடைசியில் வைக்கிற அறையினால கல்லறை, அதுவும் இருட்டறை. ஆனா எந்த அறையில் இருந்தாலும் நீங்க தாய் வீட்டில் இருட்டறையில் இருந்தாலும் சங்கீதம் 39 சொல்றாரு, என் தாய் வந்து என் கருவை கண்டது, என் எலும்புகள் உருவாக்கும் போது அது உருவாக்கப்பட வரைக்கும் உங்களை கண்கள் கண்டது. அதே சமயத்தில் நம்ம இருட்டறைக்கு கல்லறைக்கு போனோம், கர்த்தர் தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சினிமாக்காரன் சொல்லுவான், தாரை வர வீடு வர கடைசி வர அவனுக்கு தெரியல, கடைசி வரை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்க 100% அவ்வளவுதான். அல்லேலூயா. இன்னைக்கு இப்போ 3ஆம் உலகம் ஒரு ஆயத்தமாக இருக்குது. இப்போ இந்த கொஞ்சம் லிபரல் இருந்தாலும் 3ஆம் உலகம் போயிட்டு இருக்கோம். டக்குனு பாய்ட்டான் படிக்கிட்டான் அடிக்கிட்டான். இதெல்லாம் 3ஆம் உலகம் போது ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ரெடி இருக்குது. ஏன் இதை சொல்லலாம்? 3ஆம் உலகம் ஒரு வரணும்னா அதுக்கப்புறம் உலகம் இல்லை, சாப்பிட்டாங்க. ஏன்னா 1ஆம் உலகத்தில் இப்போ வைத்திருக்கிற நைட்ரஜன் ஹைட்ரஜன் அந்த விஷ வாழ்வு மட்டும் இப்போ இருக்கிற இந்த உலகத்தை போல 1000 மடங்கு உலகத்தை அழிக்கும். ஒரு உலகம் இந்த உலகத்தை போல 1000 மடங்கு உலகத்தை அழிக்கிற அந்த அணு ஆய்வு வச்சுக்கிறான். மேலே வச்சுக்கிறான், கீழே வச்சுக்கிறான். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது. குறிப்பிட்ட நாள் இது அணு கசிய ஆரம்பிச்சாலோ, கசிந்து வெடிக்க ஆரம்பிச்சாலோ உலகம் இருக்காது. சரி, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஏன்னா நமக்குள்ள எங்கே இருக்கிறாங்க? ரகசியம் இல்லை, கர்த்தர் நம்ம இருக்கிறார்.
நமக்கு இங்கே இருந்தாங்க, அங்கே போனால் இங்கே இருந்தால் ஊழியர்கள் சொன்னார், இங்கே இருந்தால் என் ஆண்டவருக்கு லாபம், அங்கே இருந்தால் எனக்கு லாபம். இங்கே இருந்தால் யாருக்கு லாபம்? ஏன் சொல்லுங்க, நம்ம கண்ணீரோடு செபித்து ஒரு ஆத்மாவை பரவத்து கொண்டு வரும்போது அது ஆண்டுக்கு தான் லாபம். ஆனால் அங்கே போயிட்டா யாருக்கு லாபம்? நமக்கு லாபம். ஐயா பார்த்தா இருக்கப்பா, நான் அங்கே போய் என்னோட ஹாஸ்பிட்டல் அப்பா என்னுடைய இதை செய்கிறேன். இப்போ பாருங்க, கரெக்டாக அவர் வேலையை முடிச்சாரு, எனக்கு போட்டுக்க வந்து ஏதோ ட்ரெஸ் போடுகிறாரு, டாட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவ்வளோதான். கற்றுக்க சொல்கிறேன். எல்லாம் சில பரிசுதானங்களாம் சொல்லியே போடுறேன், எத்தனையோ பரிசுதானங்களை என் ஆண்டவர் அடைக்கிறாருமா, நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் பரிசுத்தோட தான் பாருங்க, ஐயா கூட பாருங்க, அப்படி இப்படிலாம் இல்லை. அவர் ஊழியத்தை முடித்தாரு. போடுவோம் அந்த வருஷம் அந்த மாதத்துல தான் எங்கள் இடத்துல போய் எங்கள் தம்பி என்ன சொன்னார், என் வாழ்க்கையில் இவ்வளோ காரியத்தெல்லாம் முடிச்சிட்டோமா, என் ஊழியத்தை இவ்வளோதான் செய்து முடிச்சிட்டோமான்னு இப்படி சொல்கிறார் ஐயா அப்படின்னு கூட அவர் சொல்கிறார். இப்போ இறந்துட்டு வந்து அவர் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். ஐயா அப்படி சொன்னார், நான் முடிச்சுட்டேன், 50 வருஷ காலத்தில் நான் ஊழியத்தையெல்லாம் நான் முடிச்சுட்டேன், இப்படி தான் பண்ணி முடிச்சுட்டேன்னு சொல்லும்போது அந்த வாரத்தில் நாத்திகை வராரு, திங்க வந்து கேட்கிறேன். அப்படியே அதெல்லாம் நம்பவே முடியல. கட்டுக்கு சோதனை ஏன் சொல்லட்டா, இது மாறிடும். இப்போ அவருக்கு ஒரிஜினல் எந்த இடத்துக்கு போயிட்டாரு. அதே போல நம்ம ஆட்டை சீக்கிரம் வரக்கூடாது, நம்மளும் ரெடி தான். அதனால தான் சொல்றேன்னா, கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அதான் ரகசியம். நம்ம நீதிமான், நமக்கிட்ட ரகசியம், கர்த்தருக்கு சோதரம், குடும்ப ரகசியம். அல்லேலூயா. இன்னொரு ரகசியம், என்ன ரகசியம்? கூடாரத்தில், நம்மளுடைய கூடாரத்துல கர்த்தருடைய ரகசியம். அதான் சொல்றது. அப்போ யோபின் கூடாரத்துல கர்த்தருடைய ரகசியம் இருந்திருக்குது. ஆண்டவருக்கு பிளான் பண்ணி தான். எனக்கு யாருக்கு தெரியாது. இப்போ பாருங்க, சேலஞ்சு பாருங்க, யாருக்கு சேலஞ்சு? விசுவாசுக்கும் ஆண்டவருக்கு தான் சேலஞ்ச். ஆகாண்டி அப்பாவி யோகுக்கு தெரியுமா சேலஞ்சு? தெரியாது. ஆனா அவர் சொல்றா, மனித சொல்றா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, போயா தேவனை தூஷித்து சீவனை விடுகிறார். அப்ப சொல்ற, பைத்தியக்காரி கர்த்தர் நன்மை பெற்றதா தீமை பெறக்கூடாதா? அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதனை உண்டாகட்டும். யோகுக்கு நல்லா தெரியும் என் மேல் கர்த்தரை காரணம். அதனால தான் 19ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அவன் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, யோபு இந்த தோல் முழுதால் அழுகி போனார், என் கண் அவரை காட்டும், என் சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேன் சொன்னார். அல்லேலூயா. என் சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேன். எல்லாம் தெரியும். என் அவனுடைய கூட அந்த ரகசிய செயல் இருக்கிறது. என் மேல் அவருக்கு தர யோபுக்கு ஒரு நாளும் ஒரு சின்ன வாசத்தோட ஆண்டவரை என்ன செய்ய குற்றப்படுத்தவே இல்லை. ஆண்டவர் கடைசியில் ஜட்ஜ்மெண்ட்ல போற கர்த்தர் கடைசியில் நிறைய கேள்வி கேட்பார். 39ஆம் அதிகாரத்திலிருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் கூப்பிட்டார், நீ எல்லாம் படிச்சு தெரியுமா, நீ வானத்துக்கு ஒரு இது படிச்சு தெரியுமா, கடலை உண்டாக்கிறவங்க சொல்றாரு. அப்ப கடைசியில் சொல்ற, அப்பா விசப்பா நான் அற்போட வீசுறமான வாயினால இது சொல்லிட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசல போது நிதானமா உங்க 3 நண்பர்கள் பேசல, நீ போயிட்டு அவங்க மேல இது கோவம் இருக்குது, என்ன செய்யணும், அவங்க பலியிடணும். நீ போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. யார் ஜெபம் பண்ணணும்? இது வரைக்கும் அவங்க அதை யோப அவனுக்கு பண்ண 3 நண்பர்கள் செய்த கோவம் என்ன தெரியுமா? நீ தான் ஐயோக்க, நீ தான் தவறு செய்கிற, அதனால தான் உனக்கு வந்தது. இப்படி தான் சொன்னாங்க. சொல்லுவாங்க, வெந்த பொருள வேறு பாய்ச்சல் போன்னு சொல்லுவாங்க. அது போல அப்படி பேசுனால கடைசியில் யாரை பலியிடுறாங்க? யோபு எடுத்தான். ஆனால் யோபு தன் சிறைகளுக்காக வேண்டுதல் செய்தால் யோபின் சிறையில் போய் கர்த்தர் மாற்றினார். அப்ப காரணம் என்னன்னா, யோபின் கூட என்ன இருக்குதுங்க? கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்கு. கர்த்தருடைய ரகசிய செயல் இருந்தால் அந்த இடத்துல பண்ணி அப்படியே திருப்பி மாசத்தை வரல. அந்த 29ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ரகசிய செயல் அவங்க கூடாரத்தில் இருந்தது. அப்படியே சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ற பாருங்க, பாத்தீங்களா? சர்வ வல்லவர் என்னோடு இருந்தால் எதனால தவிர என்றாரு, நெய்யினால பால் தேட ஓடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய ரகசிய செயல் நம் கூட இருந்தா நமக்கு ஒரு குறையும் வராது. சிங்கக்குட்டிகள் காட்சியெடுத்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா.
கர்த்தருக்கு சோதனம் உண்டாகும். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில இதுதான் நடக்க போகுது. இன்னொரு 2 ரகசியத்தை அதெல்லாம் விளக்க முடியாது. நான் சும்மா சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு ரகசியம் தெரியுங்களா? அது விசுவாசத்துக்கான ரகசியம். 1 தீமோத்தேயுல சொல்றாரு 3ஆம் அதிகாரம், அதை எடுத்து வாசிங்க. அது என்ன ரகசியம்னா விசுவாசத்தின் ரகசியம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லும்போது அப்போ சார் 1 தீமோத்தேயு ஒன்று தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த ரகசியம் விசுவாசத்தின் ரகசியம். அவ்வளவுதான். இந்த விசுவாசம் என்பது என்ன எல்லாம் தெரியும். நம்பப்படுவது உறுதியும் காணப்படுவது நிச்சயம். அதான் விசுவாசம். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு காரியம் தெரியல உங்களுக்கு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவங்க சொல்றாரு, சில பேருக்கு விசுவாசமே இருக்காது. நீ விசுவாசம் தான் இந்த தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டேன், அது கூட அந்த காரியம். ஆபிரகாமோட விசுவாசத்தை பற்றி ரோமர்ல 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. ஆபிரகாம் விசுவாசத்தை பற்றி ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 அது வரைக்கும் வாசிக்கணும்னா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்றத ஒரு 3 காரியத்தை சொல்றாரு. முதல்ல சொல்றாரு ஆபிரகாம் வாசிங்க வசனத்தை, இவ்வளவா இருக்கும் என்பதை தகப்பனாவது ஏழுவலாக இருக்கும். அது எப்படி விசுவாசம்? நம்பிக்கையோட விசுவாசம் தானா? முதல்ல நம்பிக்கையோட விசுவாசம் தானா? 2வது சாராவுடைய கற்ப சிகிச்சை. இவனுக்கு 100 வயசாயிடுச்சு, அது ஏதுவே இல்லை. அது எப்படி நம்ம விசுவாசத்தானா? நம்பிக்கையோடு. அடுத்தது வாசிங்க, இங்க நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல ரொம்ப பலவீனமா இருக்கணும். அவன் பாருங்க 100 வயசு ஆயிடுச்சு, எதுவுமே குழந்தை பிறகு இல்லை. ஆனா அவர் அவரை பத்தி அந்த வேதம் சொல்லுது, விசுவாசத்துல என்னவா இல்லையா? பலவீனமா இருக்கிறேன். விசுவாசத்துல வல்லவனான விசுவாசத்தின் தகப்பனவன். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்திலே உலகத்தை ஜெயிச்சிடலாம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறது. அப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றவங்களுக்கு, இந்த விசுவாசம் என்பது சும்மா பிரேரணம் இருக்கக்கூடாது, விசுவாசத்தை செயலாக காணும். ஜார்ஜ் முல்லர் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 2000 பிள்ளைகளை, அதாவது தகாத விதமாக பிரித்து 30 போட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் குழந்தைகள் இருக்கிறது. அவர் அப்படியே வளர்த்து பிள்ளைகளை கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகளை வளர்த்தாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தை 200 முறை வாசிக்கிறார். எப்படிப்பட்டது? 2000 பிள்ளைகளை வளர்க்கிறாரு, அடுத்த சாப்பாட்டுக்கு வைக்கிறாரு, பசங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியாது. அவரு பசங்களை 2000 பேரை மெயின்டைன் பண்ண முடியுமா? அதுவே நமக்கு தலைவலியாக இருக்கும். அடுத்ததுக்கு என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், அதெல்லாம் பிரிச்சுக்கிட்டே 200 முறை படிக்கிறப்ப 100 முறை இதை முழங்காலே வாசிக்கிறார். 100 முறை. நீங்கள் இது ஒரு மாதிரி சொல்லி போட வச்சுக்கிறேன். நான் ஒரு முறை சொல்லிட்டு போனேன், வேறு எத்தனை முறை வாசிக்கிறேன். ஒரு வருஷத்துல குறைஞ்சது நீ வேலை பார்த்தாலும் சரி 10 நிமிஷம் செலவு பண்ண, ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ண, காலையில் ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணல, அரை மணி நேரம் செலவு பண்ணீங்கன்னா 3 முறை வாசிக்கலாம் ஒரு வருஷத்துல. இந்த வேலை நானே ஒரு சேலஞ்சு பண்ணேன். முழங்கால தான் வாசிக்கணும்.
இப்போ மழைகளை வாசிக்க முடியாது. கொஞ்சம் வழிபட்டு ஆண்டுடைய திருவிழா 40 முறை எங்கள் வேதத்தை 40 முறை மழைகளை வாசிக்கிறேன். அது ஒரு பெரிய பெரிய ஒரு சேலஞ்சோ ஒரு சாதனை இல்லை. இதை விட பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த வேதம் தான் நமக்கு தெரியும். இந்த வேதத்தை நம்ம சொல்லிட்டா ஒரு நாள் கரெக்டாக நம்ம சொல்லலாம். இந்த வேதத்தை சுமந்தவங்க ஒரு நாள் கை கரெக்டாக விட்டது. கத்திற்கு சுதந்திரம் உண்டாகட்டும். ஆகவே நான் சில ரகசியம் சொன்னேன், இதை புரிஞ்சுக்கிங்க. நம்முடைய ரகசியத்தில் முதல் ரகசியம் இயேசு எனக்கு இருக்கிறார். இயேசு நம்ம கூட இருந்தால் அதே பெரிய ரகசியம் தான். அல்லேலூயா. குடும்ப ரகசியம் இருக்குது, நம்ம மூணாவது ரகசியம் இருக்குது, பசுத்தாவோட ரகசியம் இருக்குது, விசுவாசத்தின் ரகசியம் இருக்குது. இதில் ரகசியம் இருக்குது. கடைசி ரகசியம் தெரியுங்களா? கடைசி ரகசியம் அதை சொல்லி முடிச்சுடுறேன். வாசிங்க 1 கொரிந்தியர் சொன்னார். வாசிங்க 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வாசிங்க. 40ஆம் வசனம் படிக்கிறேன். வாசிங்க. என்ன ரகசியத்தை சொல்றாரு பாருங்க. இதுதான் ஃபைனல் ரகசியம். என்ன ரகசியம்? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு இந்த ரகசியம் எல்லாருக்குமே தெரியும். என்ன தெரியுமா? வாசி ஐயா. ஆமாம். என்ன தெரியுமா? எல்லாருமே நான் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிறது தெரியும் உங்களுக்கு. நானும் சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா? சபைக்கு அதான் சொல்லுவேன், இப்போ அதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே இன்னொரு ஒரு 50 வருஷங்கிறது முடியாதுங்க. இன்னும் 50 வருஷம் இருக்க மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா எல்லா பரிசுத்தவான்கள் சொன்ன ஒரு காரியம் தான், 100க்கு 99% கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நிறைவேறிச்சு. தீர்க்கதரிசன வசனம் எல்லாமே நிறைவேறிச்சு. எல்லாமே ஏன்னா ஒரு 1% தான் அது கொஞ்சம் நிறைவேற்ற. அப்படின்னா இப்போ புதிய சொல்லியிருக்கிறான், 3ஆம் உலகம் ஆயத்தமாக அவரே சொல்கிறான். வல்லன்னு சொன்னார்ல அவங்க. அப்போ 3ஆம் உலகம் போருன்னா அது வரைக்கும் கர்த்தர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடியே தான். இது என்ன ரகசியம்னா, ஒரு ரகசியம் சொல்றாரு. வாசிங்க. என்ன ரகசியம்? நாம என்ன செய்யறதில்ல, நித்திரை அடைகிறதில்லை. கடைசி காலம் துடிக்க போகுது. ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. இதுதான் கடைசி ரகசியம். எப்படின்னா, கர்த்தர் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த இதில் ஒரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லும்போது, இப்படி நீங்கள் துக்கப்பட்டு இருக்கீங்களா, எப்படி வரப்போறாரு கர்த்தர்? ஆரவாரத்தோட எக்கால சத்தத்தோட வருவார். அப்போது கர்த்தருக்குள்ள மரித்து முதலாவது இருப்பாங்க. பின்பு நாம் உயிரோடு நாமும் அவருக்குள்ள ஏறிக்கொண்டு போது அவரோட கூட இதுதான் ரகசியம். அல்லேலூயா. இந்த ரகசியம் தான் கடைசி. அப்படின்னா இங்க இருக்கிற நம்ம என்னுடைய விசுவாசத்தின்படி சொல்றேன், இன்னொரு தலைமுறை என்பது இல்லை. அப்படிதான் நான் சொல்ல முடியும். இன்னொரு தலைமுறை இல்லை. ஒரு தலைமுறை ஒரு 50 வருஷம் வச்சுங்களேன், அது இல்லை. கடைசி விளிம்பில் வந்துருக்கணும். ஏன் ஆண்டவராக சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டு சொன்ன வார்த்தைகளாக நிறைவேறிச்சு. அதனால தான் நீங்க சொல்லும் போது சொன்னாரு, ஒரு ரகசியம் சொல்ல நம்ம எல்லாருமே செய்ய போறதில்லை, நித்திரை அடைக்கிறது. அப்படின்தான் செய்யறோம். அவரை நம்ம பார்க்கணும், முகமுகமாக பார்க்கணும். ஆண்டவர் வரப்போறார் எக்கால சத்தத்தோடு. அப்போ கர்த்தருக்கு மரிச்சவரும் முதல்ல ஐயாலாம் வருவாங்க. அப்போ நாம என்ன செய்ய போறோம்? கர்த்தருக்கு இருக்கிறது. இப்போ ஒரு சொன்ன நம்ம பாருங்க, ஒரு செகண்ட்ல அப்படியே விண்ணில பறந்து போவோம். விண்ணில பறந்து போவோம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி பறக்க முடியும்? நம்ம எப்படி பறக்கோம்? அதை பாருங்க. முதல்ல ஒரு பூச்சி இருக்குது. அது போயிருந்தா என்ன பூச்சிடுவாங்க? கருப்பாக இருக்கும். அந்த பூச்சி பேர் என்ன பேர்? முருங்கை மரத்துடைய இலையெல்லாம் பூச்சி, கம்பளி பூச்சி. என்ன பூச்சி? அது தொட்டிச்சாவே அது மேலே தொட்டிச்சாவே அது கண்டுதான் போகும். இந்த கம்பளி பூச்சி அது அப்படியே இருக்காது. டக்குன்னு ஒரு கூடு கட்டும். நீங்கள் கூட நான் பார்த்துருக்கிறேன். அது கூடு கட்டி அது உள்ளே போயிடாது. அது உள்ளே போயிட்டு 20 நாள் உள்ள இருக்கு. 21 நாள் தான் உள்ள இருக்கு. 21 நாள் உள்ள இருந்துட்டு
22 நாள் வெளியே வருது, பட்டாம்பூச்சியா பறந்து வருது. அல்லேலூயா. அது போல தான் கர்த்தர் வரும்போது என்ன போகிறோம், பட்டாம்பூச்சி போல பறந்து போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே கடைசி ரகசியம் என் ஆண்டவர் அனுப்புகிறார். இதுதான் ரகசியம். நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அதுதான் ரகசியம். நம்முடைய விசுவாசத்தின் ரகசியம், நீதிமான்களுடைய ரகசியம், நம்முடைய கூடாரத்தின் ரகசியம். அல்லேலூயா. அந்த தேவன் நமக்குள் இருக்கிறாரே, அதுதான் பெரிய ரகசியம். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமான தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுது வார்த்தைகளுக்காக சோதனையா ஒரு ரகசியம் சொல்கிறப்பா, அது நீதிமன்றோடு வச்சுக்கிற ரகசியம் பார்க்கிறையா. எங்களுக்கு உள்ளவே இருக்கிறது தான் ரகசியம் பார்க்கிறையா. எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த திருவிருந்து வந்து எங்களுக்கு ஆழ்த்துப்படுத்தி தாரும், ஆசீர்வதித்து தாரும். முடநாமத்தை மகிமைப்படுத்திக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம திருவிழத்துக்கு நேராக சொல்லலாம். கால்களை கழுவி தேவ சந்திக்கு நேராக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.